ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் பசுமை வீடு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் ரூபாய் பெறுவது எப்படி, இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன, எங்கே போய் அப்ளை பண்ணணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு கலைஞர் கனவு இல்ல திட்டம் மற்றும் மத்திய அரசின் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டங்களின் கீழ் வீடு இல்லாதவர்கள் புதிய வீடு கட்டிக்கொள்ளலாம். இதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் மானியமும் கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த திட்டத்திற்காக தமிழ்நாடு அரசு அதிகபட்சமாக 1.68 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவியும், மத்திய அரசு சார்பில் 30 விழுக்காடு தொகையும் கொடுக்கப்படும். இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு 3500 கோடி ரூபாய் 1 லட்சம் வீடுகளை கட்ட பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளது. இதில் கட்டப்படும் வீடுகள் 360 சதுர அடி என்ற பரப்பளவில் கட்ட வேண்டும். அதில் முக்கியமாக 300 சதுர அடி RCC கூரையுடன் கான்கிரீட்டாகவும், மீதம் இருக்கும் 60 அடி தீப்பற்றாத பொருட்களின் மூலம் கூரையாக ஒவ்வொரு பைலானின் விருப்பத்திற்கேற்ப அமைத்துக்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் கீழ் கட்டப்படும் ஒவ்வொரு வீட்டிற்கான தொகை அனைத்தும் சேர்த்து 3.5 லட்சமாக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டப்படும் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் செங்கல், ACC பிளாக் மற்றும் இன்டர்லாக் சிஸ்டம் போன்ற பொருட்களால் மட்டுமே கட்டியிருக்க வேண்டும். இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸு, பத்திரமத நகல், ரேஷன் கார்டு, பட்டா சிட்டா, ஆதார் கார்டு, ஃபோனர் மொபைல் நம்பரு, உங்களோட பேங்க் பாஸ்புக், இன்கம் சர்டிஃபிகேட், ஆதார் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருந்தால் போதும். எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊர் பஞ்சாயத்தில் போயிட்டு இதுக்கான ஃபார்ம் வாங்கி அப்ளை பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாம் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 3.5 லட்சம் ரூபாய் வரை கொடுப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டிக்கொள்ளலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.